Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு ரெண்டாவது லைனை வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் செயின் போட்டுவிட்டு அப்புறம் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ், திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நம்பர் 4 பீட்ஸும் சுகர் பீட்ஸும் மாற்றி மாற்றி போடணும். ஒரு நம்பர் 4 பீட்ஸு, அப்புறம் திரும்ப ஒரு சுகர் பீட்ஸு. பீட்ஸ் எடுத்துட்டு ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் போட்டுட்டு இதில் இந்த நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுருக்கோம் இல்லையா, இதில் அந்த பீட்ஸ் தள்ளி ஒரு 4 பீட்ஸ் தள்ளி திரும்ப ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஸ்டோன் போட்டு திரும்பவும் இதே மாதிரி சுகர் பீட்ஸும் ஆண்டிக் பீட்ஸும் போட்டுக்கலாம். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போடுங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். ரெண்டெண்ணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்கும் இடையில ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 தான் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ்க்கு ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு எல்லாமே நீடில் நம்பர் 10 தான் போடணும். 10ல் தான் நம்ம வந்து சுகர் பீட்ஸு ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் உள்ளே போகும். ஜர்தோ ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம நீடில் உள்ள போட்டணும். அப்படி இல்லாமல் சும்மா நீங்கள் அதுக்கு மேலே கூட ஸ்டிச் பண்ணலாம். இது மாதிரி போட்டுட்டு இதில் இருந்து நீடில் எடுத்துகிட்டு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாகவே நான் வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளாட் சைஸ், அதாவது ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 4 எடுத்திருக்கேன்.
நம்ம இதில் போட்டது மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். ரெண்டு ரெண்டு பீட்ஸ்க்கு இடையிலையும், இந்த ரெண்டுக்கும் இடையிலையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம், பால் செயின் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. இப்போ நம்ம பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் பால் செயின் போட்டுக்கொள்ளே அதை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் கிராஸ்லேயே வர்றது மாதிரி பீட்ஸ், ஹோல் சைஸ் பீட்ஸ் போட்டுகிட்டே நம்ம வந்து சைடு ஸ்டிச்சும் போட்டுடலாம். இந்த மாதிரியே நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். அந்த லைன் பூரா ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம், சுகர் பீட்ஸு. சுற்றிலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்றும் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் வரைக்கும் போட்டால் போதும். இதேமாதிரி நம்ம எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு நம்ம அங்கங்கே ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். நெக்கோட டிசைன் வந்து இந்த பார்டர் லைன் மாதிரி கொடுத்துருக்கோம். இது மட்டும்தான் நெக்குக்கு. நெக்கு வந்து பா நெக்கோ இல்லை ஸ்டார் நெக்கோ எந்த நெக் போட்டிங்கனாலுமே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அங்கங்கே ஸ்டோன் போட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் போட்டு பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதுவும் வந்து நெக்குக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் லைன் மாதிரி போட்டுட்டு நெக்குக்கு அங்கங்கே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்போ லெங்க்த்தோ இல்லை எந்த லெங்க்த்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு இந்த மாதிரி ஸ்டோன் இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிச்சுன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒர்க் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.